அனைவருக்கும் வணக்கம். இந்திய கடற்படை இப்பொழுது கல்ஃப்ல களமிறங்கி இருக்கிறதா இன்றைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது நண்பர்களே. ஏற்கனவே அங்க பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் சிச்சுவேஷன் இருக்கிறது நமக்கு தெரியும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஈரானை விட்டு தாக்குது. திருப்பி ஈரானும் உங்களுக்கெல்லாம் சலைச்சவன் இல்லைன்னு விட்டு தாக்கிட்டு இருக்குது. இந்த கிராஸ் ஃபயருக்கு நடுவில் இந்தியாவுடைய கடற்படை அதே கடற்பகுதிக்குள்ள களமிறங்கி இருக்கிறது உலக அரங்கத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. உண்மையை சொல்லப்போனால் உலகத்தின் பல நாடுகளும் இதை பார்த்து வியப்பில் ஆழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐயோ என்னால் முடியலடா சாமி அப்படின்னு தலையில கை வச்சுக்கிட்டு கதறதாக சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய கடற்படை எதற்காக கல்ஃபில் களமிறங்கி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை எந்த பிரச்சனை இப்படி போட்டு ஆட்டுவிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்காக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று திடீர்னு அமெரிக்க அதிபர் பல உலக நாடுகளுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தாரு. ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட ஒரு 7 நாடுகளுக்கு இந்த மாதிரி தயவு செய்து உங்களுடைய கடற்படையை கல்ஃபுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்தாரு. ஆனால் அதில் பெரும்பாலான நாடுகள் நாங்கள் எங்கள் கடற்படையை அங்கே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்திருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவிடம் ட்ரம்ப் உதவி கேட்கவும் இல்லை, இந்தியாவிட்ட நீங்கள் நேவி அனுப்புங்கன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் இந்தியாவுடைய கடற்படையோ 2 நாட்களுக்கு முன்பே தன்னுடைய கடற்படை கப்பல்களை கல்ஃபுக்கு அனுப்புனதை பார்த்து உலகமே வியப்பில் ஆழ்ந்திருக்குது. கல்ஃபில் ஈரானை ஒட்டி இருக்கிற அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது இல்லையா, அது வழியாக எந்த கப்பலும் போகக்கூடாது அப்படின்னு ஈரான் தடை விதிச்சிருக்குது. மீறி அந்த வழியாக போகிற கப்பல்களை ஈரான் தாக்கி அழிக்கவும் செய்து வருது. ஏற்கனவே இதுபோல 4 கப்பல்களை தாக்கிடுச்சு. 4 கப்பலும் பற்றி எரிந்துகிட்டு இருக்கிற விஷுவல்ஸை நாம் பார்க்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவுடைய கடற்படை கப்பல்கள் அதே ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸுக்கு உள்ள போறாங்க, சேஃபாக அந்த பக்கம் போகுது. ஈரானோ எந்த விதமான அச்சுறுத்தலும் கொடுக்கல, எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கல. நமக்கு உள்ள போயிட்டு இந்திய கடற்படை கப்பல்கள், இந்தியாவுடைய சரக்கு கப்பல்கள் இருக்குது இல்லையா, அதுல 2 கப்பல் வந்து எல்பிஜி ஏத்திட்டு வந்தது, நம்ம குக்கிங் கேஸ் ஏத்திட்டு வருது. மேலும் 2 கப்பல்கள் கச்சா எண்ணெய் ஏத்திட்டு வந்தாங்க. இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அரணை அமைத்து கூடவே எஸ்காட்டாக பாதுகாப்போடு அந்த கப்பல்களை வெளியில கூட்டிட்டு வந்து விடுது இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரெய்ட்ஸுக்கு இந்த பக்கம் வெளியில ஒரு கப்பலை நிறுத்தி வச்சிருக்குது. அதே மாதிரி உள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள ஒரு போர்க்கப்பலை இந்தியா நிறுத்தி வச்சிருக்குது. இன்னும் ஒரு கப்பல் வந்து நம்முடைய கப்பல்கள் வருது இல்லையா, வரும்போது கூடவே பாதுகாப்பாக ஒவ்வொரு முறையும் வந்துட்டு திரும்பி உள்ள போய் நின்னுக்குது அப்படிங்கிற செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. நேற்று 2 எல்பிஜி டேங்கர் கப்பல்கள் உள்ள இருந்து வெளியில இப்படி பத்திரமாக பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டது. அதுல ஒரு கப்பல் சிவாலிக் அப்படிங்கிற கப்பல் இன்றைக்கு அதிகாலையில் இந்தியாவுடைய குஜராத்தில் இருக்கிற முந்திரா துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருக்குது நண்பர்களே. இன்னொரு எல்பிஜி டேங்கர் நந்தாங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்தியாவை வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லை, லோடு ஏத்தறதுக்கு உள்ள போகுது இல்லையா இந்திய கப்பல்கள், டேங்கர்கள், அது கச்சா எண்ணெய்க்காக இருக்கலாம் அல்லது பிற சரக்குகளை ஏற்றுவதற்காக இருக்கலாம். அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பாகவும் இந்திய கப்பல்கள் உள்ள அழைச்சிட்டு போகுது. அதே மாதிரி வெளியில பாதுகாப்பாக இந்திய கப்பல்களை இந்தியாவுடைய கடற்படை கப்பல்கள் அழைச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத பார்த்து
உலகமே இன்றைக்கு வியப்பில் ஆழ்ந்திருக்கு நண்பர்களே. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை சாவகாசமாகவும் சேஃபாகவும் கடந்து வருகிற ஒரே நாட்டுடைய கப்பல்கள் இந்தியாவுடைய கப்பல்கள் தான். இது உலக நாடுகளை இன்றைக்கு மூக்கில் விரல் வச்சு ஆச்சரியத்தில் பார்க்க வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்ல, அமெரிக்கா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதறிட்டு இருக்குது. என்னன்னா 7 நாடுகளை அமெரிக்கா உதவிக்கு அழைச்சிருக்குது. ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட 7 நாடுகள் கிட்ட தயவு செய்து நீங்க உங்க கடற்படை கப்பல்களை இந்த பகுதிக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுக்கு அனுப்புங்க. அங்க உள்ள போற அல்லது வெளியில வர கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு நீங்க ஒத்தாசையாக கூட சப்போர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டாரு. ஆனா அதெல்லாம் எங்களால முடியாது. நீங்க ஆரம்பிச்ச போர்ல நாங்க எதுக்கு வீணா சிக்கணும், நாங்க எதுக்கு வாலண்டியரா சிக்கணும், வழியே நாங்களே தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு, நாங்கள்லாம் அப்படிலாம் வரமாட்டோம் அப்படின்னு ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகள் ட்ரம்ப்போட கோரிக்கையை மறுத்துருச்சு. ஆனால் இந்தியாவோ நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லை, நாங்கள் யாரையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, எங்களை யாரும் கேட்கணும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. எங்களுடைய நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு மற்றும் பிற வசதிகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதோ, எங்க நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டியது இருக்குதோ அதை நாங்கள் டைம் டு டைம் நாங்கள் செய்வோம். அப்படி எங்களுடைய நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் வழங்குவதற்காக நாங்கள் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவோம், எந்த லெவலுக்கு வேணாலும் நாங்கள் போவோம் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகுக்கு நெட்டி பொட்டில் அடிச்ச மாதிரி அடிச்சு சொல்லி இருக்கிறாரு. உலகத்தில் எந்த ஒரு நாடும் கூட இன்றைக்கு, ஏன் அமெரிக்கா, இஸ்ரேலும் கூட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ள தங்களுடைய கடற்படை கப்பல்களையோ அல்லது பிற சரக்கு போக்குவரத்து கப்பல்களையோ அனுப்புறதுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அங்கே நான் போறேன் பாடுறா அப்படின்னு தைரியமாக உள்ள போயிட்டு அங்கிருந்து நம்மளுடைய கப்பல்களை வெற்றிகரமாக சேஃபாக அப்படியே ஒண்ணுமே இல்லப்பா அதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சரக்கு கப்பல்களை பாதுகாப்பாக வெளியில கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். இன்றைக்கு அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸுக்குள்ள ஒரு நாட்டு கப்பல் சுதந்திரமாக எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் போயிட்டு வருது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை கடக்குது அப்படின்னா அது இந்தியாவுடைய கப்பல்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத தெளிவாக நாம் இங்கே சொல்ல வேண்டும் நண்பர்களே. இதை பார்த்து தான் இன்றைக்கு உலகின் பல நாடுகளும் ஆடி போயிருக்கிறாங்க. இன்றைக்கு அதிகாலையில் ஃபின்லாந்து இருக்குது இல்லையா, அந்த ஃபின்லாந்து நாட்டுடைய அதிபர் ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியஸ்தம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு நாடால தான் முடியும், அது இந்தியா தான். ஒரே ஒரு நாட்டு தலைவரால தான் முடியும், அது மோடி தான். அதனால நான், யாரு, ஃபின்லாந்து அதிபர் சொல்றாரு, அதனால நான் பிரதமர் மோடி அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து நீங்க ஈரானிடமும் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துங்க. இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இவ்வளவு பெரிய போர் நிகழ்ந்து வருகிற இந்த காலகட்டத்திலையும் கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு கூடயும் பேசுறாரு. அதே சமயத்தில் நேற்று முன்தினம் ஈரானுடைய அதிபர்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய மகத்தான காரியம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? இப்படி போர் புரிகிற இரண்டு நாட்டு தலைவர்கள்ட்டையும் ஒரு நட்புறவோடு விளங்கக்கூடிய அளவுக்கு இந்தியா ஒரு நடுநிலைமையோடு விளங்கி வருது. இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா நின்றிருந்தா ஈரான் கோவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஈரானுக்கு ஆதரவாக இந்தியா செயல்பட்டு இருந்தா இஸ்ரேல் கோவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை,
எனக்கு யாரும் வேண்டான்னு ஒதுங்கி இருந்திருந்தா கூட இந்த 2 நாட்டு மக்களும் இந்தியாவை மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் 2 நாடுகளோடும் பரஸ்பரம் நட்புறவை பேணி காத்துக்கிட்டு அதே சமயத்தில் 2 பேருமே மனம் கோணாத மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தின் கிங்காக இன்றைக்கு இந்தியா விளங்குகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பின்லாந்துடைய அதிபர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்ல நண்பர்களே, பின்லாந்துடைய அதிபர் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா கடந்த சில நாட்களாகவே இன்னொரு தலைவர் பேசின, ஒரு அரபு தலைவர் பேசின வீடியோவை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல அவர் தெளிவாக என்ன சொல்றாருன்னா, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற நிலைமையில ஒரே ஒரு தலைவரால தான் முடியும். அது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால தான் முடியும். பிரதமர் மோடி அவர்கள் போன் எடுத்து இஸ்ரேல் பிரதமர்கிட்டையும் ஈரானுடைய அதிபர்கிட்டையும் ஒரு போன் கால் பேசினார்னா போதும், இந்த போரே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி யாரு, ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த ஒரு தலைவர் பேசியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, இந்த 2 நாடுகளோடு மட்டுமல்ல நட்புறவு இந்தியாவுக்கு, அமெரிக்காவோடும் நட்புறவோட தான் இருக்கிறாங்க. அமெரிக்கா தான் இந்த போரை தொடங்குச்சு. அது மட்டும் இல்ல, கல்ஃப் நாடுகள் இருக்குது இல்லையா, ஒரு நாடு விடாம எல்லா கல்ஃப் நாடுகளும் இந்தியாவுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க. இது இந்தியா செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா கல்ஃப் நாடுகளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த எல்லா கல்ஃப் நாடுகளுமே, எல்லா மத்திய கிழக்கு நாடுகளுமே இந்தியாவுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா அது இந்தியாவுடைய ராஜதந்திரத்தின் உச்சம் அப்படின்னே அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களைத்தான் நாம் பாராட்டியாக வேணும். இன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் நடந்து வருகிற போரை நிறுத்தக்கூடிய திறன், வல்லமை, சாதுரியம் படைத்த, ராஜதந்திரம் படைத்த ஒரே தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்னு பின்லாந்து அதிபர் மட்டுமில்ல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தலைவர் மட்டுமில்ல, உலகின் பல தலைவர்களும் சொல்லிட்டாங்க நண்பர்களே. இவர்களெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த போரை தொடங்கின மனுஷன் இருக்கிறார் இல்லையா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அவரோட நிலைமை இன்னைக்கு கிட்டத்தட்ட கவலைக்கிடமா இருக்குது நண்பர்களே. நேற்று பத்திரிகையாளர்களை சந்திச்ச ட்ரம்ப் அப்படியே தலையில கை வச்சுக்கிட்டு கதறாரு. எங்களால முடியல சாமி அப்படின்னு கதறாரு அந்த மனுஷன். என்ன சொன்னாரு ட்ரம்ப் அப்படின்னாக்க, ஈரானை நாங்களும் அடி அடின்னு அடிச்சிட்டோம், ஈரானுடைய நேவியை நாங்க ஒண்ணுமில்லாம பண்ணிட்டோம், ஈரானுடைய ஆர்மியை நாங்க ஒண்ணுமில்லாம பண்ணிட்டோம், ஈரானு ஆயிரக்கணக்கான மிசைல் வச்சிருந்தது, அந்த மிசைலை எல்லாம் நாங்க அழிச்சிட்டோம், அது மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை வச்சிருக்குது ஈரானு, அதையெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரானுடைய தலைமையை நாள்லே நாங்கள் பாம்பு போட்டு 80 பேர்த்த நாங்கள் கொண்டு குவிச்சோம், இப்படி அந்த நாட்டு தலைமையை அழிச்சிட்டோம், ராணுவத்தை அழிச்சிட்டோம், மிசைல், ட்ரோனு, மிசைல் லான்ச் பேடு, ட்ரோன் லான்ச் பேடு, அந்த நாட்டு கடற்படை, இப்படி எல்லாவற்றையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு தினம் ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்குது. ஆனா பாருங்க, ஈரான் தினம் மிசைல் மேல மிசைல் விட்டு எல்லாத்தையும் விட்டு தாக்குதாக்குன்னு தாக்குது. பல்வேறு கல்ஃப் நாட்டில் இருக்கிற அமெரிக்காவுடைய தூதரகங்களை எல்லாம் விட்டு தாக்குதாக்குன்னு தாக்குது ஈரானு. அதே போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குனா எங்க மேலதான் இது தாக்குதல் நடத்தும்னு நாங்க கணக்கு போட்டு வச்சிருந்தோம். ஆனா நாங்கெல்லாம் எதிர்பார்க்காத வகையில கல்ஃப் நாடு எல்லா நாடுகள் மேலையும் ஈரான் விட்டு தாக்குது. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஈரான் இப்படி அந்த பகுதி முழுவதையுமே இன்றைக்கு ஒரு போருக்குள்ள கொண்டு நிறுத்திடுச்சு. இது எங்களுக்கு பெரிய சங்கடமாக போயிருச்சு, பெரிய லெவல் லாஸை கொடுத்துருக்குது. ஈரானுடைய எல்லா கெப்பாசிட்டியும் பல வகையிலையும் நாங்கள் அழிச்சிட்டோன்னு என்னுடைய நாட்டு இராணுவம் தினம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை படிச்சேனே சரி ரைட்டு அடுத்த சில நாட்களில் போற முடிச்சிருவோம்னு நாம் நினைச்சா அடுத்த நிமிஷமே வருது நமக்கு செய்தி, ஈரான் பயங்கரமான பல தாக்குதல்களை நடத்திடுச்சு அப்படின்னு. ஈரான் எங்கப்பா இத்தனை மிசைலை வச்சிருக்குது, எங்கப்பா இத்தனை ட்ரோனை வச்சு எங்களை தாக்குது, ரேடாரை பூரா நாங்கள் அழிச்சிட்டோமே, எப்படி ஈரானால துல்லியமாக மிசைல்களை விட முடியுது, எப்படி ட்ரோன்களை விட முடியுது, இது எனக்கு புரியவே இல்லை. இப்ப இருக்கிற நிலைமையில
போர் எப்போ முடியும்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சுக்கிட்டு கதறாரு ட்ரம்ப்பு. இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு வேடிக்கையாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது நண்பர்களே. அதாவது ஒரு நாடு தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவர் திறமையானவராக இருந்தார் அப்படின்னா இன்றைக்கு பாரதம் எப்படி செழிப்பாக இருக்குதோ அந்த மாதிரி, இன்றைக்கு பாரதம் எப்படி பிரச்சனைகளை கையாளுதோ அந்த மாதிரி கையாள முடியும், அந்த நாட்டை செம்மைப்படுத்த முடியும், செழுமையாக வச்சுக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாட்டு மக்கள் அவங்க தலைமை பதவிக்கு ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த நாடு எப்படி அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் யுக்ரைனு. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உதாரணம் யுக்ரைன். அந்த நாட்டு தலைவருக்கு ஒரு முதிர்ச்சி இல்லை அப்படின்னா, எடுத்தோங்க வித்தோம்னு செய்கிற மனுஷனாக இருந்தா, ஹெட்வைட் பிடிச்ச மனுஷனாக இருந்தா, அதுவும் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான நாடான அமெரிக்காவுடைய தலைமையில் அப்படி ஒரு மனுஷனை கொண்டு வந்து உட்கார வச்சா உலகமே எப்படி சீரழியும் அப்படிங்கிறத இந்த ட்ரம்ப்பை வச்சு நம்ம கண் முன்னாடி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பர்களே. இன்றைக்கு இதை பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், கோடானு கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதமடைஞ்சிருக்குது, ஆயிரக்கணக்கான உயிர் பலி நடந்திருக்குது. இதற்கெல்லாம் காரணம் அந்த நாட்டு மக்கள் சரியான ஒரு மனிதனை தலைமை பொறுப்பில் உட்கார வைக்காதது தான். நம் தமிழகத்திலையும் விரைவில் தேர்தல் வருது நண்பர்களே. ஏப்ரல் 23 எப்படி மத்தியில் ஒரு நல்ல தலைவரை உட்கார வச்சிருக்கிறோமோ அதனால் எப்படி இந்தியா முழுவதும் செம்மையடையுதோ, செழுமையடையுதோ, பாதுகாப்பாக இருக்குதோ, அதே போல் தமிழகமும் பாதுகாப்பாக இருக்க வேணும், செழுமையாக இருக்க வேணும். அப்படின்னாக்க நாமும் என்ன பண்ணணும்? ஏப்ரல் 23 ஒரு நல்ல மனிதரை, திறமையான மனிதரை தலைமை பொறுப்பில் நாம் உட்கார வைக்க வேணும். அது நம்ம ஒவ்வொருவருடைய கையிலையும் தான் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.